நான் ஒரு வெட்டிங் கார்லண்ட் ப்ரிசர்வேஷன் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைமே நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த கஸ்டமர் வந்து இன்னொரு ப்ராடக்ட்டும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அத நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்டோட மேக்கிங் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் ரொம்பவே ஸ்பெஷலா இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சிங்கன்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த கஸ்டமர் வந்து அவங்க ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்றதுக்காக தான் நம்மகிட்ட இந்த 2 ப்ராடக்ட்டுமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு காயின் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு காதணி விழா பத்திரிக்கை குடுத்துருந்தாங்க. இந்த காதணி விழா பத்திரிக்கை வந்து எப்ப எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 2008ல வந்து அடிச்ச பத்திரிக்கை. ஸோ அது அவ்ளோ சேஃபா வச்சிருந்து நம்மகிட்ட ப்ரிசர்வேஷன் குடுத்துருந்தாங்க. ஸோ அது ரொம்பவே கியூட்டா இருந்தது. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டோட பர்த்டே இயர் வந்து பார்த்தீங்கன்னா, 1997 அந்த இயர்ல இருந்த ஒரு காயின், அதாவது 1997ன்னு இருக்கக்கூடிய ஒரு காயின் வந்து அவங்க வந்து ரொம்பவே பத்திரமா எடுத்து வச்சிருந்து, அத வந்து இதில ப்ரிசர்வேஷன் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? இந்த மாரி ரொம்பவே வந்து கியூட்டான விஷயங்கள் தான் இந்த ஃப்ரேம்ல வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அவங்க ஹஸ்பண்டோட பர்த்டே டீட்டெயில்ஸு. ஸோ எல்லாமே வந்து அவங்க எப்படி கலெக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு ஐடியாவே வரல. பட் எல்லா டீட்டெயில்ஸும் அழகா கலெக்ட் பண்ணி எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த காயின வந்து ஹைலைட்டா காட்டுற மாரி நம்மளுமே வந்து ஃப்ளோரல் தீம் எல்லாம் வந்து குடுத்துருந்தோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பீச் தீம்ல ரொம்ப கியூட்டா வந்திருந்தது. நீங்களும் இந்த மாரி கஸ்டமைஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, குயிக்கா எனக்கு டிஎம் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.